லாஃப்ட்னு ஒன்று இருக்கும் வீட்டில். அதில் நீ உட்காரவும் முடியாது, நிற்கவும் முடியாது, படுத்தாலும் ஜாமான் எடுக்க முடியாது. இந்த ஆதி மனிதன் போவானே அது மாதிரியே போகணும். அதுக்குள்ளே அந்த மூட்டையை அப்படியே எடுத்து அவங்க கையில் கொடுப்போம். அவங்க கரெக்டாக பிடிச்சிட்டாங்கன்னு எப்படி நான் கரெக்டாக பிடிச்சேன் பார்த்தியாமாங்க. அவங்க பிடிக்கலன்னு வச்சுங்களேன், இதை கூட ஒழுங்காக கொடுக்க தெரியல, உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணி நான் என்ன கண்டணும் அப்படி. பிடிக்காதது அவங்க, தப்பு அவங்க மேலே. ஆனால் அவங்க மேலே சொல்லவே மாட்டாங்க, ஒழுங்காக நாம் கொடுக்கலாமாங்க. அப்போ இந்த பாத்திரங்களை சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த வீடு சொன்னாங்க, வீடெல்லாம் நாங்கள் பெயிண்ட் அடித்தா அப்படியே தான் இருக்குமே. குழந்தைங்க கிறுக்குனா தான் அதுக்கு பெரிய வீடு. ஒவ்வொரு வருஷமும் என் குழந்தை கிறுக்கும். ஒவ்வொரு வருஷமும் போகி பண்டிகைக்கு நான் தான் ஆள் அழைச்சிட்டு வந்து பெயிண்ட் அடிக்கிறோம். இங்கே இருக்கிற பெண்களை பார்த்து நான் கேட்குறேன், ஒரு நாளாவது நீங்கள் ப்ரஷ் எடுத்து எந்த செவத்துலேயே பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களா உங்கள் முகத்தை தவிர? பெயிண்ட் தான் சார் அவங்க அடிப்பாங்க. அது ஒரு வருஷமா தண்ணி போட்டு கழுவுது யாரு சார்? ஒரு வாட்டி பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் அந்த தண்ணி போட்டு கழுவுது யாரு? நாங்க தானே.